கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாத தண்டையிலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷமான தலைப்பின் கீழாக நாம் நம்முடைய தியானத்தில் கடந்து செல்ல போவதனால் பரிசுத்த ஆவியானுடைய துணையை நாம் சற்று நேரம் விரைஞ்சு நிற்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தெய்வ தமது பிள்ளைகளாக நாங்கள் உடைய பாதத்தண்டையில் அமர்ந்து உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த மேலான சிலாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் என்ன கற்றுச் செல்ல வேண்டும் என்று நீர் ஆசிக்கின்றோ அவற்றை நாங்கள் கற்றுச் செல்வதற்கு ஏதுவான பரிசுத்த சூழலை நீர் எங்களுக்கு காண்பித்தருளும். ஆவியின் துணையை தாரும், எங்களுடைய இருதயங்களை திறந்தருளும். பல்வேறு இடங்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இணையத்தின் வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாத்தில் வைக்கின்றோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களோடு நீர் இந்த தியானத்தில் இருந்து நாங்கள் எந்த நிலையில் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று நீர் ஆசிக்கின்றோம், அந்த நிலையில் நாங்கள் பரிசுத்தத்தோடு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாட்களில் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும்படியாக நாம் ஒரு இடம் விட்டு மற்றொரு இடம் செல்லும் பொழுது நம்முடைய பிரயாணத்தை துல்லியமாக கணக்கிட்டு எந்த இடத்தில் நாம் செல்ல போகின்றோம் என்ற இடத்தை நமக்கு தெளிவாக காட்டக்கூடிய ஒரு கருவியை இந்நாட்களில் நம்முடைய சிற்றுந்திகளில் கார்களில் நாம் உபயோகிக்கின்றோம். அதுதான் ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ் என்றால் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், சேட்டலைட் பேஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம். நம் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த எந்த பகுதியில் நாம் இருக்கின்றோம் என்பதையும் நாம் எந்த பகுதிக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த இடத்தை நமக்கு முன்பதாக காட்டக்கூடிய ஒரு நுட்பமான கருவி. இந்த கருவியை அமெரிக்க தேசத்தில் இராணுவத்தில் உபயோகித்து வந்தார்கள். இப்பொழுது இது உலகமெங்கிலும் சராசரி மனிதனுடைய கரத்தில அவனுடைய பிரயாணங்கள் செய்யப்படும் பொழுது உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு பிரயோஜனமான கருவியாக காணப்படுகின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அந்த ஜிபிஎஸ்ஐ போன்று ரோடு மேப்பை நமக்கு முன்பாக வைத்து நாம் செல்லக்கூடிய இடங்களை கணித்து கூறக்கூடிய ஒன்றை போன்று சுவிசேஷத்தில் இந்த ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் மிகுந்த அந்த கருவியை போன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். இவ்வுலகத்தில் நாம் பயணப்படும் பொழுது நமக்கு இவ்வுலக பாதைகளை காட்டுவதற்காக மட்டுமல்ல, பரலோகத்தின் பாதை இன்னதென்று காட்டும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் இந்த கருவியை போன்று செயல்பட்டார். பரலோகத்திற்கான பாதையை நுட்பமாக காட்டக்கூடிய இந்த கருவியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் 3.5 வருட காலங்களில் அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்து அதை செய்து கொண்டிருந்தார். He says we need to be focused on our goal of eternal life and the path to get there. அவர் என்ன வாஞ்சிக்கின்றார்? நீங்கள் செல்லக்கூடிய பாதையை தெளிவாக தெரிந்து நீங்கள் எங்கே செல்லுகின்றீர்கள் என்பதை உங்களுடைய மனதில் நீங்கள் முன்கூட்டியே நிதானித்து அந்த இடத்திற்கு
தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் முன்பாக நாம் நம்முடைய சிந்தையில் வைக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்க வேண்டும் என்றால், இருக்கும் என்றால், அது நித்திய ஜீவன். அந்த ஜீவன நித்திய ஜீவனுக்கு அடுத்த அந்த நோக்கத்தில் நாம் இந்த நாட்களில் பயணிக்கும் பொழுது நாம் எவ்வாறாக பயணித்து செல்கின்றோம் என்பதை நமக்கு நாம் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கான வழியை அவர் இந்த கருவியை போன்று நமக்கு வைத்து செல்லுகின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் பரத்திற்கான பாதையை நோக்கியவனாக, அதில் பயணப்படுபவனாக எந்நாளும் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து ஆசிக்கின்றார். இந்த ஜிபிஎஸ் கருவி எப்படியாக சேட்டலைட்டோடு இணைக்கப்பட்டு நாம் செல்ல வேண்டிய இடத்தை நமக்கு முன்கூட்டியே காண்பிக்கின்றதோ, அதே போன்று நாம் செல்ல வேண்டிய அந்த பரத்தை நாம் சரியான நிலையில் சென்று சேர வேண்டும் என்றால் இந்த சேட்டலைட்டோடு அது கனெக்ட் ஆகி இருப்பது போன்று நாம் பரத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் அதைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். பரலோகத்தின் பாதையை எந்த எளிய முறையில் ஒரு மனிதனுக்கு காட்ட முடியுமோ அவ்வளவுக்கு எளிமையாக அந்த பாதையை காட்ட செல்லக்கூடியவராக அவருடைய ஊழிய காலத்தில் அவர் காணப்பட்டார். லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் வசனங்கள் 22 27 வரை ஒரு அனுபவத்தை இங்கு நாம் காணுகின்றோம். என்ன அனுபவம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் பட்டினங்களும் கிராமங்களும் காணப்பட்டது. அவர்களை எல்லாம் கடந்து அவைகளில் அவர் உபதேசம் செய்து கொண்டே சென்றார். பரத்தின் பாதையை அங்கு உள்ளவர்களுக்கு அவர் தெளிவுபடுத்திக் கொண்டே சென்றார். 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, அவருக்கு அருகாமையில் அவன் வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ? லார்ட், only few are going to be saved. பரத்தின் பாதையில் பயணிக்கக்கூடியவர்களில் பரத்தை அடையக்கூடியவர்கள் வெகு சிலரா? Lord, are only a few going to be saved? ஏன் இந்த கேள்வியை அவன் அவரிடம் கேட்டான் என்பது தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு அதற்கு அந்த கேள்வியை கேட்பதற்கான 3 காரணங்கள் காணப்பட்டது. முதல் காரணம் என்ன? He must have been terrified that he is not going to make it. தன்னால் பரத்திற்கு சென்று சேர முடியுமா என்ற ஒரு பயம், நித்திய ஜீவனுக்குள்ளாக தான் கடந்து செல்ல முடியுமா என்ற ஒரு பயம், திகில், ஒரு அச்சம் அவனிடத்தில் காணப்பட்டமையினால் இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவன் அந்த கேள்வியை கேட்டான். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ? இரண்டாவதாக அவனுடைய மனதில் ஒருவேளை ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றால் அதில் தனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டும் என்று அவன் எதிர்பார்த்தான். அது சிலரே என்று இருக்கும் என்றால், ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் சிலர்தான் என்ற ஒரு நிலை காணப்படும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவ என்ன நினைக்கிறான்? அந்த பரலோகம் வகுத்திருக்கக்கூடிய ரட்சிப்பிற்கான விகிதாச்சாரம்
மிகவும் சொற்பமாக இருக்கின்றதே என்று அவரில் அவன் குறை காணும்படியாக அந்த கேள்வியை அவன் எழுப்பினான். மூன்றாவதாக, ஒருவேளை சிலரே ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் அந்த வெகு சிலரில் நான் இருப்பேன் என்றால், I will be part of an elite group, ஒரு விசேஷமான கூட்டத்தில் நானும் இருக்கின்றேன் என்ற ஒரு உயரிய நிலை எனக்கு கிட்டுமே. ஆகவே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு சென்று இந்த கேள்வியை கேட்கின்றான். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா? Tell me, oh Lord. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை நீங்கள் நன்றாக தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய இந்த கேள்விக்கு ரட்சிக்கக்கூடியவர்கள் சிலர்தானா என்று அவன் கேட்ட கேள்விக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக பதில் கூறவில்லை. Jesus answered him, strive to enter through the narrow path, through the narrow door. அவர் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கின்றான் என்ற பாதையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து அவன் எந்த வழியில் போக வேண்டுமோ அந்த விசேஷமான பாதையை அவனுக்கு காட்ட ஆசித்தார். இடுக்கமான வழியாக செல்வதற்கு பிரயாசப்படு. Strive to enter through the narrow gate. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடமாக இங்கு இரண்டு விதமான பாதையை குறித்து பேசுகின்றார். இந்த வேதத்தின் பகுதியை நீங்கள் தியானித்து பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு வகையான பாதை, டோர்ஸ். இடுக்கமான வழி, இரண்டாவது அடைக்கப்பட்ட அல்லது அடைக்கப்படக்கூடிய ஒரு வழி, நேரோ டோர் அல்லது நேரோ கேட். இரண்டாவதாக க்ளோஸ்ட் கேட். நேரோ டோர் ஆர் நேரோ கேட், இடுக்கமான வழி. தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த இடுக்கமான வழியாக ஒருவன் செல்ல வேண்டும் என்றார். If you want to get into eternal life, you have to strive. You have to go through the narrow path. தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இறுக்கமான வழியாக ஒருவன் செல்ல வேண்டும் என்றால் it requires conscious effort, humility, spiritual slimming down. உணர்ச்சிபூர்வமான ஒரு முயற்சியை அவன் மேற்கொள்ள வேண்டும். தாழ்மை இன்னதென்று அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்பிரிச்சுவல் ஸ்லிம்மிங் டவுன், ஆவிக்குரிய நிலையில் நாம் எப்படி அந்த இடுக்கமான வழியை செல்ல முடியுமோ அந்த நிலையில் நீ என்ன செய்யணும்? உன்னை ஒடுக்கிக் கொண்டவனாக செல்ல வேண்டும். உன்னை வருத்தி அந்த இடுக்கமான வழியின் வழியாக நீ செல்வதற்கு ஏதுவாக உன்னை நீ என்ன செய்யணும்? ஒடுக்கிக் கொள்ள வேண்டும். You have to strive. 13வது அதிகாரத்தின் 24வது வசனம் என்று சொல்லுகின்றது, you have to strive to enter through the narrow gate. கிறிஸ்துவிடம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் அவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டான். ஆனால் அவர் ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். ஸ்ட்ரைவ். இந்த ஸ்ட்ரைவ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதத்திற்கு என்ன அர்த்தம்? a great deal of energy. With a great deal of energy you go forth with intense effort. இது இரண்டும் யாருக்கு பொருந்தும் என்றால், ஒரு அத்லெட்,
ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு சொல்லக்கூடிய ஒன்று. அவன் தான் ஓட வேண்டும் என்று நிதானிக்கக்கூடிய அந்த ஓட்டத்திற்காக அவன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் தான் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று, எப்படியாகிலும் நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடாமுயற்சி, சிரமம். It is about consistent, disciplined living in the pursuit of God. பரலோகத்தின் பாதையில் செல்லக்கூடிய நீ எப்படி போகணும் அப்படின்னு இந்த வேதத்தின் பகுதி சொல்லுகின்றது. ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போன்று உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த எல்லையை நோக்கி, அந்த பந்தய பொருளை நோக்கி உன்னுடைய பாதையில் நீ எவ்வளவு தூரத்திற்கு சுறுசுறுப்பாக விடாமுயற்சியோடு சிரமம் மேற்கொண்டு நீ எட்ட வேண்டிய அந்த எல்லையை நீ எட்ட வேண்டுமோ அந்த நிலையில் தேவனுக்கு பிரியமானவர்களே, you have to discipline yourself. You have to discipline. The constant discipline is needed there. உன்னுடைய நிலையை நீ என்ன செய்யணும்? நீயே ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். எப்படியாகிலும் உனக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை நீ எட்ட வேண்டும் என்றால் அதற்கு எந்த வழியாக நீ செல்ல வேண்டும் என்று பரலோகம் உனக்கு பணித்திருக்கின்றதோ அந்த வழியாக செல்வதற்கு ஏதுவாக உன்னுடைய வாழ்க்கை நிலையை, your life must be modified according to the entrance, narrow gate. தேவனுடைய சத்திய பாதையில் நிலையான ஒழுக்கத்தை உடைய பாதையில் நீ கடந்து செல்ல வேண்டும். You must strive to enter through that. இடுக்கமழியான வழியாக இருந்தாலும் அதுதான் வழி. If you want to reach the goal, அந்த பரத்தின் பாதையிலே நீங்கள் சென்று சேர வேண்டிய இடத்தை நீங்கள் சென்று சேர வேண்டும் என்றால் இதுதான் வழி. என்ன வழி? இடுக்கமான வழி. ஏன் இடுக்கமான வழி? You have to strive. நீ அதில் சென்று சேர என்ற அந்த உத்வேகம், முயற்சி, விடாமுயற்சி, சிரமம் பார்த்தல். You have to discipline yourself in accordance with how you are going to go through the narrow gate. எப்படியாக அந்த இடுக்கமான வழியில் நீ சென்று சேர வேண்டுமோ, நீ சேர வேண்டிய இடத்தை அந்த இடுக்கலான வழியின் வழியாக நீ செல்ல வேண்டுமோ, அப்படி செல்வதற்கு உன்னை நீ என்ன செய்ய? ஒடுக்கி, ஒழுங்குபடுத்தி அந்த வழியாக கடந்து செல்வதற்கு ஏதுவாக நீ என்ன செய்ய? உன்னை மாற்றிக்கொள். 24வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அது இடுக்கமான வழி என்றாலும் அதுதான் வழி. நீ ரட்சிப்பை விரும்பினால், நீ ரட்சிக்கப்பட விரும்பினால் அந்த இடுக்கமான வழியே, அதன் வழியாகத்தான் நீ என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். அந்த வழியாகத்தான் நீ பிரவேசிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். There is no other route. There is no other gate. There is no other path that you can reach where you have to reach. 24வது வசனம் என்ன சொல்றது? அநேகர் உட்பிரவேசிக்க அதன் வழியே பிரயாசப்படுவார்கள், ஆனாலும் கூட அவர்களால் அது கூடாமல் போகும். இதுதான் நிதர்சனமான உண்மை.
அவருடைய முடியாமைக்கு என்ன காரணம்? They will not strive. அந்த இடுக்கமான வழியில் தாங்கள் செல்வதற்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், முயற்சி செய்ய மாட்டார்கள். எப்படியாக நம்ம அந்த இடுக்கமான ஒரு வழியாக நாம் செல்ல வேண்டும் என்று பரம் எதிர்பார்க்கின்றதோ அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் எந்த வழியா எப்படியாக அந்த வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டுமோ அந்த நிலையில் நம்மை நாம் ஒடுக்கி செல்லாமல் நாம் பரலோகத்தை நாம் அடைய விரும்புகின்றோம். எந்த நிலையில் நீ அந்த இடுக்கமான வழியாக கடந்து வர வேண்டும் என்று பரலோகம் முன்னிடத்தில் சொல்லுகின்றதோ அந்த வழியை செல்லாமல் நாம் நமக்கென்று வழிகளை உருவாக்கிக் கொள்ளுகின்றோம். இக்கால கிறிஸ்தவம் தாங்கள் ரட்சிக்கப்பட அந்த ஒடுக்கமான வழியை அல்லாது விசாலமான வழியை, they want to go through the broader way as possible. எந்த விதமான சிரமமும் மேற்கொள்ளாமல் நான் வாழ்கின்ற விதமாக, நான் வாழ்கின்ற விதத்தில் எப்படி என்னால் செல்ல முடியுமோ அப்படி சென்று அந்த பரத்தை நான் அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய கிறிஸ்தவம் இன்றைய நாட்களில். மற்றொரு சாரர் இடுக்கமான வழியில் என்ன செய்வாங்க, உட்பிரவேசிக்க விரும்பினாலும் பிரயாசப்பட்டாலும் அவர்களால் என்ன செய்ய கூடும் என்றால் அது வழியாக போக முடியாது. மத்தேயு இது குறித்து ரொம்ப அழகா எழுதுகின்றான். 7வது அதிகாரம் வசனம் 13, இடுக்கமான வாசல் வழியே பிரவேசியுங்கள், go through the narrow gate. ஏனென்றால் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாயும் விசாலமானதாகவும் காணப்படும். விரிவாக இருக்கக்கூடிய பாதையையும் விசாலமாக இருக்கக்கூடிய பாதையையும், பிரச்சனையே இல்லாது கடந்து செல்ல முடியும் என்று நீ நினைக்கக்கூடிய பாதையையும் நீ தெரிந்து கொள்வாய் என்றால் அது உன்னை கேட்டுக்கு கொண்டு செல்லும். அதுல என்ன ஒரு நிலை என்றால், இது போன்று விசாலமான பாதையில், விரிவான பாதையில் செல்லக்கூடியவர்கள் தான் அநேகர். The most of the Christians, they will want to go in a way they are living in, the broader way, the problemless way. They just want to go, reach the place. ஆனா வேதம் என்ன சொல்லுகின்றது, அது போன்று விரிவான விசாலமான பாதையை நீங்கள் தெரிந்து கொண்டிருந்தால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அது கேட்டிற்கு உங்களை கொண்டு செல்லும். You will be doomed. 14வது வசனம் 7வது அதிகாரம் மத்தேயு புத்தகத்துல என்ன சொல்லுகின்றார் என்றால், ஜீவனுக்கு போகிற வாசல் இறுக்கமும் வழி நெருக்கமுமாய் காணப்படுகின்றது. ஜீவனுக்கு போகக்கூடிய வழி எப்படி இருக்குதா? இறுக்கமும் நெருக்கமாய் காணப்படுகின்றது. இதை கண்டுபிடிப்பவர்களோ வெகு சிலர். You will not be able to make it out. The reason because you want to go through the broader way as possible.
எவ்வளவு விசாலமான பாதையில், எவ்வளவு விரிவான பாதையில் செல்ல வேண்டுமோ அந்த பாதையை தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, ஜீவனுக்கு போகிற பாதையை அவர்களால் கண்டு கொள்ள முடியாது. They can go, they can call themselves Christians, the professed Christians. ஆனால் விசாலமான வழியில, விரிவான வழியில, கம்ஃபர்டபிள் ரூட்ல, எந்த பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் கடந்து செல்லக்கூடிய அந்த பாதையில பரம் இருக்காது, கேடு இருக்கும். நேரோ கேட், இத வெகு சிலர் தான் கண்டுபிடிக்க முடியுமா? எவன் ஒருவன் இடுக்கமான வழியில் தான் செல்ல வேண்டும் என்று தன்னை ஒப்புக் கொடுத்து அந்த பாதைக்கு ஏற்றாற்போல் தன்னை ஒடுக்கி எதையெல்லாம் இந்த உலகத்தில் விட்டுவிட வேண்டுமோ அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு, எவற்றை எல்லாம் பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றதோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையின் பாதையாக மாற்றிக்கொண்டு எவன் ஒருவன் செல்லுகின்றானோ, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனால் தான் ஜீவனுக்கு எதுவான பாதையில போக முடியும். அவனால் தான் அந்த பரலோகத்தின் அந்த இடுக்கமான பாதை வழியில் சென்றால்தான் அவன் சென்று சேரக்கூடிய இடம் பரமாக இருக்கும். நேரோ கேட், prioritizing God's will over worldly desires. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த இடுக்கமான வழி என்றால் என்ன? இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை எல்லாம் விட்டொழித்து, எந்த ஒன்றை பரலோகம் நமக்கு முன்பதாக வைத்து இந்த வழியாக செல், பரலோகத்தின் பாதையை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் அந்த பரலோகத்தின் பாதையை காட்டக்கூடிய ஒன்று என்று நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார் அல்லவா? அந்த கற்பனை எப்போது அந்த கற்பனையுடைய கரங்களில் பற்றி அந்த இறுக்கமான வழியில் செல்வதற்கு ஏதுவாக உன்னை நீ வகுத்துக் கொள்ளுகின்றாயோ அப்பொழுதுதான் அந்த இறுக்கமான வழியில செல்ல முடியும். இடுக்கமான வழியில் செல்லக்கூடியது என்றால் என்ன? Which is none other than keeping the commandments of God. இவ்வுலக ஆசா பாசங்களை விட்டு விலகி தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வது. எந்த தேவ சித்தத்தை நீங்களும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பரத்தை நாம் சென்று சேர வேண்டும் என்றால், which is none other than the commandments of God. நீங்களும் நானும் பரத்திற்கு எட்ட வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் வேறு எதுவும் இல்லை. அவர்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கற்பனைகளின் பாதை, இடுக்கமான வழி என்பது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் கடந்து செல்லக்கூடிய பாதை மட்டுமல்ல. நாம் எங்கே செல்லுகின்றோமோ அங்கே செல்வதற்கான ஒன்று அல்ல அந்த இடுக்கமான வழி. அப்படி என்றால் இடுக்கமான வழி என்றால் என்ன? நீ எங்கே சென்று சேர வேண்டுமோ அங்க சேர்வதற்காக இன்றைய நாட்களில் எப்படி நீ வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதற்கான வாழ்வு நெறி. You have to reflect the heavenly life here. அதுக்குதான் இந்த இடுக்கமான வழி. ஏன் இந்த இடுக்கமான வழி என்றால், நீ எங்கு சென்று சேர வேண்டுமோ அந்த பரலோகத்தின் வாழ்க்கையை நீ இந்த பூலோகத்தில் வாழ்வது தான். எத்தனை பேர் இந்த பாதையின் வழியாக, இடுக்கமான பாதையின் வழியாக செல்வதற்கு நம்மை ஒடுக்கினவர்களாக,
நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாக இந்த நாட்களில் காணப்படுகின்றோம். இந்த இறுக்கமான வழியாக நீ செல்ல வேண்டும் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? You have to strive. You have to strive. இரண்டாவது கேட்டு, இரண்டாவது டோரு closed door. Closed door. இந்த நெருக்கமான வழியாக செல்லக்கூடிய ஒருவன், இந்த இறுக்கமான வழியாக தான் செல்ல வேண்டும் என்று தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன், இந்த இறுக்கமான வழிதான் பரலோகத்தின் பாதை என்பதை நன்றாக உணர்ந்து தன்னை அதற்கு ஏற்ற நிலையில் வகுத்துக் கொள்ளக்கூடிய ஒருவன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்னொரு கேட்டுக்கிட்ட போனோம், which is called closed door, closed David gate. 25வது வசனம் லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரத்தில், வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிக்காமல், பிரவேசிப்பதற்கு எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்காமல், அந்த நெருக்கமான வழியின் வழியாக நீங்கள் சென்று எந்த இடத்தை சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு சேருவதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளாமல், if you are trying to go through the broader way, விரிவும் விசாலவுமான பாதையை நீங்கள் உங்களுடைய கரங்களில் பற்றிக் கொண்டு அதன்படியே நான் பரத்தை சென்று அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், நான் நினைப்பேன் என்றால், இந்த வேதத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லுகின்றது? You will only be meeting with the closed door. இதுக்கான ஒரு வழியை காட்டிவிட்டார். இந்த வழியை சென்றால் தான் என்ன செய்ய முடியும்? உன்னால் அந்த பரலோகத்தை அடைய முடியும் என்ற எச்சரிப்பையும் கொடுத்து விட்டார். நீ அந்த பாதையில் செல்வதற்கு உன்னை நீ ஒடுக்கி உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பாய் என்றால், soon the gate will be closed. What the gate which was open for you to come in will not take you any further. You will only land where you will see the closed doors. There is a time limit on God's mercy. தேவன் பாராட்டக்கூடிய அந்த கிருபை, தேவன் பாராட்டக்கூடிய அந்த இரக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டு. You cannot bypass it. You cannot override it. Once the master of the house closes the door, once the master of the house shuts the door, nobody can open it. இந்த வேதத்தின் இரண்டாவது பகுதி என்ன சொல்லுகின்றது? 25வது வசனத்துல, வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, கதவை பூட்டப்படுவதற்கான ஒரு நேரம் உண்டு. God is waiting until then for you to change your life pattern. அந்த இடுக்கமான வாசல் வழியாக நீயும் நானும் கண்ணது வர வேண்டும் என்று தேவன் ஆசித்து காத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு ஒரு கால வரை உண்டு. அவ்வளவு நாள் தான் அவர் காத்திருப்பார். நாம் கடந்து செல்ல வேண்டிய ரட்சிப்பின் வழி இடுக்கமானதாக இருந்தாலோ, அது நம்மை சிறந்து இருக்கும் பொழுது நமக்காக அதில் உட்பிரவேசித்து இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றார். அந்த கதவும் சீக்கிரமாக மூடப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கின்றது. There is a time limit. என்ன டைம் லிமிட்?
அந்த கதவு பூட்டப்படும் வரைக்கும் உள்ள நேரம். That's the time limit. Our salvation is a time limited offer. The owner of the house will eventually close the door. நமக்கு பரலோகம் பாராட்டக்கூடிய அந்த ரட்சிப்பு ஒரு கால கட்டத்தை தன்னில் வைத்திருக்கின்றது. நீ கடந்து வர வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய அந்த பாதை வழியாக நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது அதுவல்ல உனக்கு பாதை, இதுதான் உனக்கு பாதை என்று உனக்கு ஒடுக்கமான ஒரு பாதையை அங்கு காண்பித்து இதன் வழியை நீ கடந்து வா என்று அது என்ன செய்கின்றது? நேரம் கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றது. If you are not going to follow the timing, you will lose. It will make impossible to enter the gate. நமது ரட்சிப்பு நித்தியத்திற்கான பாதை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் உட்பிரவேசித்து இருக்க வேண்டும். 24வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு காலகட்டத்தில் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடுவார்கள். எப்படியாவது அந்த இடுக்கமான வழியில நான் போயிடணும்ட்டு அவங்க என்ன செய்வாங்க? நுழைவதற்கு வகை தேடுவார்கள். வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அந்த நேரம் முடிஞ்சு போய்விட்டது என்றால் salvation is time limited offer but free but it is a time limited offer. ரட்சிப்பு இலவசமாக இருந்தாலும் அது குறித்த நேரத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரலோகம் வாஞ்சிக்கக்கூடிய ஒன்று. எந்த வழியில் நீ வந்தால் நீ அந்த ரட்சிப்பை பெறுவாய் என்பதையும் கிறிஸ்து இந்த இடத்தில் சொல்றார். You have to strive to enter into the narrow way. இடுக்கமான வழியில நீ வா. 24வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு காலகட்டத்தில் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும். They will not be able to attain that. The reason because they delayed their timings. They delayed in their timings. Once it is closed, everything will come to an end. Nobody can open it. Closed door experience will be terrific, drastic. பரலோகத்திற்கு சென்று சேர வேண்டும் என்று வாஞ்சியோடு வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் வர வேண்டிய விதத்தில், வர வேண்டிய நிலையில், வர வேண்டிய அந்த இடுக்கமான வழியிலே நீ வருவதற்கு தவறுவாய் என்றால் you will lose it. The experience will be terrific. The experience will be tragic. 25வது வசனம் என்ன சொல்றது? வீட்டு எஜமான் எழுந்து விட்டான் என்றால் அந்த நேரம் எவ்வளவு காலம் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் until the owner of the house gets up. அந்த வீட்டினுடைய எஜமான் எழும்பும் வரைக்கும் தான். அவன் எழுந்து விட்டான் என்றால் கதவுகள் என்ன செய்யப்படும்? மூடப்படும். Until then he keeps the doors open for me to come out. If you don't use it,
if I don't use the opportunity of getting through the gate, narrow gate, you will land in a place where the doors are closed. ஏனென்றால் அந்த வீட்டு எஜமான் என்ன செய்வான்? எழுப்பிடுவான். அவன் எழுப்பத்துக்கு முன்னாடி நீ எப்படி அந்த பாதையை தெரிந்து கொண்டு எந்த நிலையில் நீ கடந்து வர வேண்டுமோ அந்த நிலையில் நீ கடந்து எதை அடைய வேண்டும் என்று நீ வருகின்றாயோ அந்த பரத்தை நீ அடைவதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொள். வீட்டு எஜமான் எழும்பி விட்டான் என்றால் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பார்க்கின்றோம். The same expression, அவர் எழுந்து விட்டார் என்ற அந்த எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்தல் 20:11 இருந்து பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்நாட்களில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்த ஊழியத்தின் அனுபவம், the investigative judge அனுபவம், ஜட்ஜ்மெண்ட் அனுபவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கான வழியை, ரட்சிப்பின் வாசலை திறந்து வைக்க அவர் பரத்திலிருந்து என்ன செய்கிறாரு? உலகத்திற்கு வந்தார், மனு உருவை எடுத்தார், 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய அந்த பரத்திற்கான வழியை யாரிடமெல்லாம் சொல்ல வேண்டுமோ, எங்கெல்லாம் சென்று சொன்னால் அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு அந்த பரத்திற்கு உரியவர்களாக மாறுவார்களோ அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அந்த 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்து அதன் முடிவிலே பாடுகளை பட்டு தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ரட்சிப்பினுடைய வாசலை திறந்து வைத்தார். எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த வாய்ப்பை உருவாக்கினார். அந்த வாய்ப்பை அவர் உருவாக்கிவிட்டு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு பகுதியை சிலுவையில் முடித்த அவர் இப்போது மறுபகுதியை பரத்தில் சென்று அங்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக அவர் கடந்து செல்லுகின்றார். ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கான மற்றொரு பகுதி, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலே சென்று பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு சென்று அந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, அந்த பிதாவினுடைய வலது பரிசத்தில் அவர் அமர்ந்து நமக்காக அந்த மத்தியஸ்த ஊழியத்தின் மூலம் மற்றொரு பகுதியை நிறைவேற்றுகின்றார். பரிந்து பேசுகின்றார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இப்பொழுது அவர் அங்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் அங்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இங்க அமர்ந்து பெருமூச்சுகளோடு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பெயர்களும் என்னுடைய பெயர்களும் என்ன செய்யப்படுகின்றது? எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. எல்லாருடைய பெயர்களும் எடுத்துக் கொள்ளப்பட்டு யார் பரலோகத்திற்கு ரட்சிப்புக்கு தகுதியானவன் என்ற நிலையில் அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? பிதாவோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவரது வலித பரிசுத்தில் அமர்ந்து பரிந்து பேசக்கூடிய மத்தியஸ்த ஊழியத்தை செய்யக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆசனத்திலிருந்து, மத்தியஸ்த செய்யக்கூடிய அந்த ஆசனத்திலிருந்து எழுந்து விட்டார் என்றால் முடிஞ்சு. இந்த லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் 22 27 வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய இந்த அனுபவத்தில் 25வது வசனம் சொல்லுது, வீட்டு எஜமான் எழுந்து விட்டான் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மத்தியஸ்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசனத்திலிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய ரட்சிப்புக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வலது வருஷத்தின் ஆசனத்திலிருந்து எழுந்து விட்டார் என்றால் it is an end. It is an end.
அந்த பரிந்து பேசும் தேவனுடைய வலது பரிசத்தை விட்டு அவர் எழுந்து விட்டார் என்றால் கதவுகள் பூட்டப்படும். யார் யார் என்னென்ன செய்துகிட்டு இருக்காங்களோ அவங்க அதை செய்து கொண்டே போக வேண்டியதுதான். கதவுகள் பூட்டப்பட்ட பின்பு வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றால் கதவு திறவாது. கதவை மாத்திரம் அவர் அந்த எஜமான் திறக்காமல் விடுவது மாத்திரமல்ல, இன்னும் செய்யறாரு. அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்காக இந்த கதவை திறந்தருளும் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த கதவை திறவாமல் மறுத்தமாக, நான் உங்களை அறியேன், அந்த சத்தம் மட்டும் வெளியே வரும். இடுக்கமான வழியாக இருந்தாலோ கிறிஸ்து சொல்லி சென்றார், என்னுடைய நுகம் வலுவானதல்ல. Though the path is narrow, you will be able to go through. Though the path is narrow, the invitation is universal. இடுக்கமான வாசலாக இருந்தாலும் அதற்குள்ளாக நீங்கள் தான் கடந்து செல்ல வேண்டும் என்று அவர் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் செய்யவில்லை. Anybody can pass through. The invitation is extended to entire universe. எல்லாருக்குமாக. லூக்கான் 13:26 அதை சொல்லுகின்றது. நீர் எங்களுடைய வீதிகளில் போதகம் பண்ணினீரே. நீர் எங்களுடைய வீதிகளில், அவரவர்கள் எங்கெந்த இடத்தில் இருந்தார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, அவரவர்கள் இருக்கக்கூடிய அந்த தெருவுக்கு, வீதிகளுக்கு நீர் வந்தீரே. வீதி பிரசங்கம். ஸ்ட்ரீட் பிரீச்சிங். வீதிகளில் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கத்தின் உடைய நுகம் என்ன? Regardless of caste, creed and color, எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை சாதகப்படுத்தினார். Anybody can be saved. That was a preaching கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தது. வீதிகளில், நாம் இருக்கக்கூடிய வீதிகளில் நமக்கு ஏற்றாற் போன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அதை அவர் செய்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, மற்றொரு சாரர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, நாங்கள் உம்முடைய பிரசனத்தில் எல்லா விதமான உரிமையோடும் வருகின்றோம். We claim our right now. யார் அந்த மற்றொரு சாரர்? They will claim the rights through the bloodline. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அவங்க என்ன சொல்லுவாங்களா? உரிமை சார்ந்தவர்கள், சந்ததியினர், எங்களுக்குத்தான் ரட்சிப்பு என்று ஆபிரகாம் முதற்கொண்டு அந்த உரிமையை அவர்கள் தட்டிக் கொண்டிருப்பவர்கள், பற்றிக் கொண்டிருப்பவர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்களா? 26வது வசனத்துல, நாங்கள் உம்முடைய சமூகத்தில், in your presence, போஜனம் பண்ணினோமே. We dine together with you. நாங்கள் போஜனம் பண்ணினோம் உம்முடைய சமூகத்துல. எங்களுடைய உரிமை அடிப்படையில் உம்முடைய சமூகத்தில்
நாங்கள் போஷணம் பண்ணினோமே. 26வது வசனத்தை பாருங்க. ஆகினால் எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இந்த முதல் சாரர் அவருடைய வீதிகளில் அவரது இடத்தில் செய்யப்பட்ட போதகத்தை கேட்டவர்கள். யார் இந்த முதல் சாரர்? the first group of people. அவரவருடைய வீதிகளில், தெருக்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்தை அவருடைய நிலையில், அவருடைய வழியில் கேட்டவர்கள். An opportunity was given to them in their own places, situation, regardless of any discriminations. இவர்களுக்கு தான் என்று சொல்லக்கூடிய நிலையில் அல்ல, எங்களுடைய இடத்தில் வந்து போதிக்கப்பட்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் நற்செய்தி என்ற நிலையில் அவரது சத்தியத்தை, போதகத்தை கேட்டவர்கள் முதல் குரூப் ஆஃப் பீப்புள். இறுக்கமான பாதையை அவர்கள் கண்ட மாத்திரத்தில் தானே அதன் வழியை உட்செல்வதற்கு எந்த முயற்சியும் எதிர்க்காதவர்கள். Though they were preached, though they were shown the way reaching heaven, attaining the eternal life, they don't take any pain in going through the narrow path. இரண்டாவது சாரர் யாரு? ஆபிரகாமின் சந்ததி, பிளட் லைன், வாக்குத்தத்தத்தின் சந்ததி, உருளை சார்ந்தவர்கள். 26வது வசனம் சொல்லுது, உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, உம்முடைய சமூகத்தில் உம்மோடு சேர்ந்து புசிக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் உம்மில் நெருங்கி. We are all so connected with you because of our right. இறைவனுடைய பாட்டனாகிய அந்த ஆபிரகாமிற்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம். ரெண்டு சாரர் இருக்காங்க. கிறிஸ்து வீதி வீதியா போய் பிரசங்கித்து ரட்சிப்பின் வாசலையும் பரலோகத்தின் பாதையும் காட்டி அவர்களை நீங்க வாங்கன்னு சொல்லி அவர்களை இந்த இடுக்கமான வழியாக நீங்க வாங்க அப்படின்னு காட்டி செல்கின்றார். அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அந்த இடுக்கமான வழியில செல்லாமல் விசாலமான பாதையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இன்றைய கால கிறிஸ்தவர்கள். அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. மற்றொரு புறத்துல தேவனுக்கு பிரியமானவர்களே, தங்களுடைய உரிமையை முன்னால வச்சு they are showing the relationship they have with the Lord through Abraham. அவங்களும் நிக்கிறாங்க, இவங்களும் நிக்கிறாங்க, அவங்களும் நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்க? பூட்டப்பட்ட அந்த கதவுக்கு பின்னால. The door is closed. எங்கெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் இந்த சத்தியத்தை சொல்லி நீங்க எல்லாம் வாங்க என்று ரட்சிப்பின் பாதையை காட்டி இந்த இடுக்கான வாசல் வழியே வாருங்கள் என்று சொன்னாரோ அவர்களும் நிற்கிறாங்க. அந்த பாதையை தெரிந்து கொள்ளாத அவர்களும் நிற்கிறாங்க. உரிமை சார்ந்தவர்களாக காணப்படுகின்ற இந்த ஆபிரகாமுடைய வம்சத்தினரும் யூதர்களும் அங்கு நிற்கின்றார்கள். பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியே நின்று அவர்கள் புலம்பினார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டினார்கள். என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? 25வது வசனத்தில் அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன், அக்கிரமத்தின் காரிலே என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுது, அப்போது அவர்கள் யாரை வைத்து தங்கள் உரிமையை பாராட்டினார்களோ அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சகல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள்.
யாரை வைத்து அந்த யூதர்கள் உரிமை பாராட்டினார்களோ அவர்கள் என்ன செய்கின்றார்களா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் அந்த தீர்க்கதரிசிகள் அனைவரும் அங்கே நின்று பரலோகத்தில் போஜனம் செய்வதை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் செல்ல முடியவில்லை. தங்கள் உரிமையை மாத்திரம் உயர்த்தி பிடித்து மேசியாவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் புறம்பே தள்ளப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டவர்கள், இக்கால நம்மை போன்ற கிறிஸ்தவர்கள் எந்த கற்பனைகளின் பாதை வழியாக நீ செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றதோ அந்த கற்பனைகளின் வழியாக நாங்கள் செல்லவில்லை. எங்களுக்கு விசாலமான பாதை வேண்டும். நாங்கள் அந்த விசாலமான பாதையின் வழியாகத்தான் வருவோம். அந்த விசாலமான பாதையின் வழியில் வருவதற்குத்தான் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரர் ஆபிரகாமினுடைய வம்சாவழியில் வரக்கூடிய நாங்கள் உம்மோடு அமர்ந்து போஜனம் பண்ணக்கூடிய அளவில் நெருக்கமான நாங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது சாரர் கதவுக்கு வெளியே நிற்கிறாங்க. பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியில் இருக்கின்றார்கள். God picks up another group of people. கல்யாண விருந்துக்கு ராஜா ஏற்பாடு செய்தார். அவர்களுக்கு அழைப்பை கொடுத்தான். அவர்கள் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வஸ்திரத்தையும் கொடுத்தான். எந்த நேரத்தில் அந்த கல்யாண விருந்து ஏற்படுத்தப்பட வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த கல்யாண விருந்தை அவன் ஏற்பாடு செய்தான். ஏற்பாடு செய்யப்பட்ட காரியங்கள் அனைத்தும் அங்கு காணப்படுகின்றது. கல்யாணம், அந்த விருந்து எப்போது நடைபெற வேண்டும் என்று தீர்மானித்தானோ அந்த நேரமும் வந்துவிட்டது. பந்தியில பாக்குறா, எவன் அந்த அழைப்பை ஏற்றானோ, எவன் இந்த வஸ்திரத்தை அணிந்து வர வேண்டுமோ அவர்கள் வரவில்லை. அவர்கள் வரவில்லை. இல்லை, வரவில்லை என்பதற்காக அவன் பண்டிகையோ அவன் அந்த திரு கல்யாண வைபவத்தையோ நிறுத்திவிடவில்லை. அவருடைய வேலைக்காரர்களை அழைத்து இந்த ஹைவேஸ்லயும் பைவேஸ்லயும் போய் என்ன செய்ய, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டுவா. எனக்கு இந்த திருமணமும் இந்த கல்யாணமும் இந்த கல்யாணத்தில் வைக்கப்படுகின்றது விருந்து தான் முக்கியம். அவர்கள் வரவில்லை என்றால் நான் இந்த விருந்தை நிறுத்தப் போவதில்லை. அந்த விருந்துக்கு தகுதியானவர்கள் வரவில்லை என்றால் தகுதியற்றவர்களை நான் அழைத்து அவர்களை நான் தகுதிப்படுத்தி இங்கு அமர செய்வேன். தேவனுக்கு பிரியமான 29வது வசனம் அதே அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது? கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்த ஜனங்கள் அந்த மூன்றாம் சாரர் பந்தியிருந்தார்கள். தங்களுடைய வீதிகளில் இடங்களில் செய்யப்பட்ட போதகத்தை கேட்டு இடுக்கமான வழியில் பிரவேசிப்பதற்கு தங்களை ஒப்புக்கொடுக்காதவர்கள், கற்பனைகளின் பாதை வழியாக வர வேண்டும் என்று பரலோகம் சொல்லும் பொழுது அந்த கற்பனைகளின் பாதையை உதறி தள்ளியவர்கள். கற்பனை வேண்டாம், அதை பின்பற்றுவது கடினமானது. இடுக்கமான வழியில் நாங்கள் எங்களால் பிரவேசிக்க முடியாது. ஆகவே அந்த கற்பனை சிலுவையே அறையப்பட்டது. அதை நம்மை ஒருபோதும் என்ன செய்ய போவதில்லை, ஆளுமை செய்வதில்லை. தேவனுக்கு பிரியமானது அது இடுக்கமான வாசல். அதன் வழியே கடந்து செல்வது மிகவும் கடினமானது என்று ஒதுங்கிய கிறிஸ்தவம், இக்கால கிறிஸ்தவம், மெசியாவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது தங்களுடைய உரிமையை மாத்திரம் மையப்படுத்தி நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, we have our own gate pass to go through. யூதர்கள் 30வது வசனம் என்ன சொல்லுகின்றது? கிரைஸ்ட் இஸ் கமிங் டு த எண்ட் பாயிண்ட். அவருடைய சம்பாஷணையில
கடைசி முடிவான தீர்மானத்திற்கு அவர் வந்து விட்டார். 30வது வசனத்துல சொல்றார், அப்பொழுது முந்தினோராக இருந்த இவர்கள் மேற்கூறிய இந்த 2 சாரர்கள் பிந்தினோராகவும், 29வது வசனத்துல எங்கோ பிந்தினோராக இருந்த கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்தவர்கள், தேவனுடைய ரட்சிப்பின் அழைப்பை ஏற்று வந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியில் இருப்பார்கள். முடிச்சாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு வீதிகளுக்கும் he goes to every streets and nooks and corners of the world. பரலோகத்தின் பாதையை காட்டுறாரு. இந்த உலகத்தின் கிறிஸ்தவம் என்ன செஞ்சிருச்சு? அந்த பரலோகத்தின் பாதையாக கற்பனைகளின் வழியை ஏற்றுக்கொள்ளாது தாங்கள் விரும்பக்கூடிய அந்த விசாலமான வழியை, விரிவான பாதையை தங்களுடைய கரங்களில் பற்றிக் கொண்டு தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அடுத்த நிலைக்கு அவர்கள் கடந்து வர பிரயாசப்படும் பொழுது அங்கு அவர்களுக்கு அந்த கதவு மூடப்பட்டிருந்தது. யூதர்களுக்கு எப்படியாக அது மூடப்பட்டதோ அதே போன்று இவர்களுக்கும் எதன் வழியாக நீ வர வேண்டும் என்ற அந்த இடுக்கான வழியை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துல்லியமாக பேசினாரோ அந்த வழியை தெரிந்து கொள்ளாத ஒருவரும் அதற்கு மேலாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதற்கு மேலாக நீங்க ஒரு வழியை போக முடியாது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேரோ கேட், க்ளோஸ்ட் கேட், நேரோ கேட்டின் வழியாக, இடுக்கமான வழியாக நீங்களும் நானும் வரவில்லை என்றால் நாம் சந்திக்கக்கூடிய இடம் மூடிய கதவுகள், க்ளோஸ்ட் கேட். மத்தேயு 7:21-23 சொல்றது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் அவன் பிரவேசிப்பதில்லை. அதே அதிகாரம் மத்தேயு 7:22 வசனத்து, அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் என்ன செஞ்சோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அநேக அற்புத அடையாளங்களை செய்தோமே, உம்முடைய நாமத்தினால் we were called after your name, we did everything in your name. அவர்களுக்கு என்ன மாறுத்திரம் சொல்லப்பட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. 13வது அதிகாரம் 27வது, அக்கிரம சிந்தைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு புத்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்துல அதையே சொல்றார், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். எப்பொழுது நீங்கள் இடுக்கமான வாசல் வழியிலே உங்களை ஒழுங்குபடுத்தும் அந்த கற்பனைகளின் பாதையில் வரவில்லையோ உங்களை நான் அறியேன். நீங்கள் என் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்து பிசாசுகளை விரட்டி அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கலாம். But that has nothing to do with your eternal life unless and until you go through the narrow gate. நீங்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையை, பரத்தின் பாதையை, கற்பனையின் மார்க்கத்தை உங்களை இடுக்கமான வழியில் செல்வதற்கு நீங்கள் எப்பொழுது ஆயத்தமில்லாது காணப்படுகின்றீர்களோ உங்களை நான் அறியேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து வரும்பொழுது அந்த கேள்வியை கேட்ட அந்த மனுஷன், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா? ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா? தேவனுக்கு பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு
பரலோகம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீதி வீதியாக நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து போதித்தார். Nobody can deny that. எல்லோரும் அவருடைய அந்த நற்செய்தியை கேட்பவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அவருடைய நாமத்தில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமைப்படுத்தவர்களாக கிறிஸ்தவர்களாக நாம் காணப்பட்டாலும் இந்த இடுக்கமான வழியில நீங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்கள் தான், நான் தான். ஏன் அநேகர் என்று சொல்லக்கூடிய பதம் சிலர் என்று மாறி போயிற்று? அதற்கு பரலோகம் காரணமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காரணமா? இல்ல. அந்த இடுக்கமான வழியில் நான் வரவில்லை என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் தான் காரணம். இந்த கேள்வியை கேட்டு அந்த மனுஷனத்தை அதான் சொல்றார், strive to go through the narrow path. உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கக்கூடிய அந்த இடுக்கமான வழியில், ஒடுக்கமான அந்த வழியில நீ என்ன செய்ய? கடந்து வா. Whoever is passing through that experience will be saved. பலர் அநேகர் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தை சிலராக மாற்றி போட்டது நீங்களும் நானும் தான். ஏனென்றால் நமக்கு அந்த இடுக்கலான வழியின் வழியாக செல்வதற்கு வாஞ்சை இல்லை. பெயர் கிறிஸ்தவர்களாக அவருடைய நாமத்தினால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து கடந்து செல்பவர்களாக இன்றைய கிறிஸ்தவம் காணப்படுகின்றது. அதை சொல்வதற்காகத்தான் இந்த வேதத்தின் பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். If you are not coming through the narrow path, you will face the closed door. அடுத்த கதவு எப்படி இருக்குமா? மூடின கதவுகளாக இருக்கும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த இடுக்காலான அந்த பாதையின் வழியாக செல்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்றோமா? பரத்தை அடைவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்றோமா? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்ல விசாலமான பாதையில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் வாழணுமோ அப்படி வாழ்ந்துகிட்டு அவருடைய பெயரை மாத்திரம் நம்முடைய நமக்காக நாம் அதை வைத்துக் கொண்டு நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கின்றோமா? அப்படி இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில அந்த இடுக்கமான கற்பனைகளின் பாதையில நீங்களும் நானும் கடந்து வராதிருப்போம் என்றால் பூட்டப்பட்ட கதவுக்கு பக்கத்திலிருந்து பரலோகம் என்ன சொல்லும்? அக்கிரம சிந்தைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போகுங்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நிலையில் நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கப் போகின்றோமா? அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விட்டு சென்ற அந்த பாதை இடுகளாக இருந்தாலும் அதற்கேற்ற வழியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வணைந்து அந்த கற்பனைகளின் பாதை வழியாக நாம் கடந்து வந்து அந்த பரலோகத்தை நாம் அடைவதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளப் போகின்றோமா? தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, இந்த பரிசுத்தமான மணித்துளிகளில் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களில் துணிக்கப்பட்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நீர் பாராட்டியிருக்கக்கூடிய சத்தியத்திற்காக, பரலோகத்தின் பாதையின் ரகசியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒடுக்கலான இடுக்கமான அந்த பாதையை நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு பலனை தந்தருளும். அந்த பாதையை நீர் எங்களுக்கு வகுத்து வைத்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் விசாலமான பாதையில் சென்று கேட்டை நாங்கள் சந்திப்பதற்கு முன்னதாக இடுக்கமான அந்த வாசல் வழியாக சென்று உம்மை தரிசிக்கும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் கடந்து வருகின்றோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும். சத்தியத்தை ஆங்காங்க பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் தயவாக இருந்தருளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி எடுத்திருளும். தேவரீர் தாமே உடைய குமாரன் வெளிப்படும் அந்த நாளில் இதோவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் அனைவரும் இந்த இடுக்கமான வாசல் வழியாக கடந்து வந்தவர்களாக உம்மை தரிசிக்கக்கூடிய கூட்டத்திலே நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் இந்த அருமையான
செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்கள் குடும்பங்களோடும் காணப்பட எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யைக்கும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாள் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். Finish கொடுத்தியா? ஃபினிஷை கொடு.